ஹலோ சோல்ஜர்ஸ். 2025 மொத்தம் 200க்கும் மேற்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஓடாத என்னமோ வெறும் 12 படம் தான். அது போட்ட காசு எடுத்து கொடுத்தது 12 படம் மட்டும்தான். அப்போ ஓடாத படங்கள் எத்தனை இருக்குன்னு நீங்களே பார்த்துக்க. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஓடின படத்தை விரலிட்டு அட்ட முடியும். பட் ஓடாத படத்தை சொல்றதுக்கு பல மணி நேரம் ஆகும். அது எல்லாத்தையும் ஒன்றா உட்காந்து பார்த்தோம்னா அதே ஒரு படமாகன்றதுனால அவ்வளோ சொல்ல முடியாம அது ஓடாத படத்தில் முக்கியமான படம் எது எது அப்படின்றத பற்றி இந்த தடவை பார்க்கலாம். மொத்தம் 10 பார்க்கலாம். போனஸும் சொல்கிறேன். அப்புறம் சளி பிடிச்சிருக்கு, அதான் குரல் எப்படி இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. சில பேர் ப்ரோ நீ வயசுக்கு வந்துட்ட ப்ரோ குரல் மெச்சூர் ஆயிடுச்சுலாம் எழுதுறீங்க. அண்ணே நீங்கள் வயசுக்கு வந்துட்டீங்க. நானும் வயசு இப்போ சரி பண்ண வழி பார்த்துட்டேன், சரியாகலை. டாக்டர் கேட்டால் 1 வாரம் ஆகுன்றாங்க. அதனால் கவலைப்படாதீங்க, 1 வாரத்துக்கு இந்த வருஷம் மால் அடிச்சாகணும். ஓகே சொல்ஜஸ், ஓவர் அவசியம் விருப்பம் இல்லை. நான் கந்தசாமி. இந்த ஷோ கவுண்ட் டவுன் கந்தசாமி. 10வது பார்க்க போகிறது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இந்த படம் 10வது இருக்குன்றதுக்கே ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா 10வது கூட விற்கிறதுக்கு தகுதியில்லாத படம் தான் இந்த படம். ஏன்னா அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகலை, ஓடிட்டுக்காரங்க போட்டு காமிச்சு கூட எவ்வளவுமே சீனில் போல. அதான் படத்தை டேரெக்டாக யூடியூப்ல அப்லோட் பண்ணி விட்டாங்க. நம்ம வனிதா அக்காவும் அவங்களுடைய டாக்டரும் சேர்ந்து எடுத்த ஒரு பிரம்மாண்ட காவியம் தான் இந்த படம். பொண்ணு ப்ரொடியூஸ் பண்ண, அம்மா நடிக்க, ஸ்டெப் ஃபாதர் ஆக்டிங் பண்ண அப்படின்ட்டு படமே ஒரு குதூகலமாக இருந்திருக்கும். எப்படி இந்த படத்தெல்லாம் யோசிச்சு எடுத்தாங்கன்னே தெரில. இது ஒரு கதை அப்படின்ட்டு எப்படி யோசிச்சாலே தெரில. பார்ட்டிஸுக்கு வந்த ஒரு கப்புள் குழந்தை பெற்றுக்கு ஆசைப்படுறாங்க. நோ உமன் மட்டும் ஆசைப்படுறாங்க. அதில் மென் இல்லை வேணா குழந்தை வேணா அப்படின்னு சொல்ல எப்படி புருஷகிட்ட போர் பண்ணி போர் அடிக்காமல் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்றதான் இந்த கதை. கேட்க காரு கதையா இருக்குல்ல. ஆனா எதை வேணா மன்னிச்சிடா. இது ஒரு சீன் வச்சுக்க தெரியுமா? பேபி மேக்கிங் சீன் கலெக்ட் பண்ற ஒரு சீன் வச்சிருக்க தெரியுமா? இதை மட்டும் ஏத்துக்கவே மாட்டேன்டா. நல்ல வேலை இந்த படம் பார்க்கும்போது சாப்பிட்டுட்டு இல்லை, சாப்பிடாதப்பே அதை பார்க்கும்போது வாந்தி வருது கருப்பாக்கு. இது எப்படிலாம் இப்படிதான் உட்காந்து வீட்டில் உட்காந்து பார்ப்பாங்க. நல்ல வேலை நம்ம தேட்டருக்கு வரல, வந்திருந்தா இந்த சீன் வரும் பொழுது பாப்கார்ன் திரும் போதே பல பேர் வாந்தி எடுத்துருப்பாங்க. ஜோவிகா அவர்கள் பிக் பாஸ் சம்பாதிச்ச படத்தை எப்படி பட்ஜெட்டே இல்லாமல் கரைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வனிதாக்கப்பட்ட பிளான் தான் இந்த படம். அருமை. 9வது பார்க்க போகிறது டூட். ப்ரோ டூட்லாம் இட்டு தெரியுமா 100 கோடி வசூல் அப்படிலாம் சொல்லுவேன்னு தெரியும். வரிசையே அதுதான். கிரிட்டிக்கலாக இந்த படம் இது நல்லா இருந்துச்சாலன்றதான் கதை. இந்த அப்பாவி ஜென்சி பசங்க ஏமாற்றி படம் பறிச்சதெல்லாம் நான் கேட்கல. பேர் படம் சம்பாதிக்கிற பேர் வெளிப்பறி, பிரைட் வாஷ் பண்ணி காசு சம்பாதிக்கிறது. படத்தோட கோர் கான்செப்டே படத்தை பிரச்சனை தான். எங்க அண்ணனுக்கு ஒன்னா அண்ணனே போட்டுரும்டா, எங்க அண்ணனுக்கு ஒன்னா எங்க அண்ணனே அடிப்பண்டா அப்படின்ற மாதிரி. என் லவ்வருக்கு ஒன்னா லவ்வரே லவ்வரை இப்படி கஷ்டத்துக்கு சேர்றோம் அப்படின்றது கதையா தான். ஓகே, லவ்வரை எப்படி அடுத்த கூட கூட்டி கொடுக்குறோன்றது கதையா வச்சிருந்தா அது கேட்கவே கொடுமா இல்லையா? இதுல வேற ஏகப்பட்ட ஆபாச வசனங்கள். ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது ப்ரோ. ஓகே, நீ ஏண்டி உட்காந்துக்கிட்டு இருக்க? அதாவது அத்தனை பேருக்கு முன்னாடி நியூ சொன்னா அந்த பொண்ணுக்கு மான பக்கமா இருக்கும்ன்றத ஓகே சொன்னாராமா. ஆனா உட்காந்து இருக்கிய அப்படின்னு சொன்னா தப்பு இருக்காதான். ஏன்னா வாட்டிய சைக்காலஜி. அப்புறம் இந்த படத்துல எப்படியாவது முட்டு கொடுக்கலாம் அப்படின்னு போது ஒரு ட்ராஜடி நடந்த ரியல் லைஃப்ல அதை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, இடத்துல பேட்ச் அடிச்சிருப்பாங்க. ஓகேவா, பேட்ச் அடிச்சு ஒரு முட்டு கொடுத்து ஏமாத்திருப்பாங்க. அதையும் பார்த்து சில பேர் பாத்தியா இப்படி நல்லது பேசியிருக்காரு நினச்சிட்டு இருக்கீங்க. தலைவரே, இதே நம்ம தலைவன் தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் பத்தி ஒண்ணுமே தெரியாம அது தப்புன்னு சொல்லி வாய் விட்டு அடி வாங்கிட்டு இருந்தாரு. தெரியாதா? அதுதான் வரலாறு தெரிஞ்சவங்கிட்ட கேட்கணும். மொட்டை மாமா கிட்ட போயிட்டு தலைவன் தேவலாம வாய் கொடுத்து வாய் கட்டிருப்பாரு. நான் இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சா பேசுவீங்க. என்ன பண்றது, பிஆர்ஓ சொல்ற கேட்டு தலையாட்டினா அப்படிதான். எனவே அப்பாவே இப்பதான் ஜென்சி பசங்க ஏமாத்தி ஓகேவா இப்படிதான்டா இருக்கணும், நீதான் டூடு, இனிமே கேள்வி கேட்காம வாயை மூடு அப்படின்ட்டு 100 கோடியை ஆட்டையை போட்டு போயிட்டாங்க இந்த படத்து மூலியமா. உண்மையானே தெரியலீங்க, இப்படி 1 வாரத்துக்கு 100 கோடி வச்சே தெரியல. எஸ்கே படத்துக்குள்ள அவன் வராது. 8வது பார்க்க போறது தேசிங் ராஜா 2. டாக்டர் எழில் பற்றி தெரிஞ்சிருந்திருக்கோம். ஒரு காலத்தில் நம்ம தளபதியை வச்சு துள்ளாத துள்ளும் கொடுத்து தளபதியை எல்லா சென்டருக்கு ஆடியன்ஸும் கொண்டு போனது இப்போ தலைவன் தான். பல படங்கள் நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. தீபாவளி மாதிரி நல்ல ஃபிலிம்லாம் எடுத்திருக்காரு. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன பண்ணா தொடர்ந்து காமெடி படம் அடிச்சுட்டு இருந்தார். அவர் எடுத்த படங்களில் ஒரு படம் தேசிங் ராஜா. ஆனால் அந்த படத்தை எதுக்கு பார்த்து ஏன் பார்த்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த படத்தை கிளைமேக்ஸினை எழுதாம முடிக்கணுமே முடிச்சிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸினை பெரிய சேர்க்கைகள் பார்த்து இல்லை திட்டா அப்படின்ட்டு. பட் அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்திருக்கும். பட் அது பாட்டு எடுக்கலான்ற பேரில் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு எந்த சம்மந்தமும் வந்திருக்காது. கேரக்டர் ஒரே கேரக்டர் இல்லை, கதையும் ஒரே கதை கிடையாது. அந்த கதைக்கு இது ப்ரீக்குவலும் இல்லை சீக்குவலும் இல்லை. ஆனால் பேர் மட்டும் தேசிங் ராஜா 2. உண்மை என்ன பண்ணால் அந்த படத்தில் ஹீரோ நம்ம விமலே இல்லை, இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் இருக்கா அப்படி தெரியல. அது ப்ரொடியூசர் பைடான்னு தெரில. ஓகேவா, அவர் தான் ஹீரோ செம்ம காமிக்கிறாரு, லவ் பண்ணுறது சுற்றின்னு இருக்காரு. நம்ம தலைவன் விமலா பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்ன்னு இருப்பாங்க. தலைவனை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் போலீஸ் மாதிரி இருந்திருக்க மாட்டேன். இதில் ஏகப்பட்ட
மொக்கை காமெடிகள் ஜேடிவி புகழ் பெற்ற புகழ். அவருக்கு பொம்மலாசம் போட்டு பொம்மலா மாதிரி பேச தெரியுமா, அதை மட்டும் மண்டிக்கவே மாட்டேன். அதுதான் அவரோட ஐகானிக். எது லேடி கிட்ட போடுறது. சரி, அந்த படத்தில் அவர் என்ன கேரக்டர்? அவர் நிஜமாவே லேடியா இல்லை டிரான்ஜெண்டரா இல்லை வந்து பொம்பளாசம் போட்டு ஊரை ஏமாத்திக்கிட்ட கிறிஸ்டபர் மாதிரியான போலீஸா? ஓகே, அவங்க அம்மா வந்து ஆமாம், அவங்க அம்மா வந்து போலீஸாக இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அதை மறைச்சிட்டு தலைவர் வந்து பொம்பளாசம் போட்டு வந்து அப்படின்றது படத்தில் தெரிய தெரிஞ்சிருக்காது. படத்தில் காமெடி பண்ணால் பரவாயில்ல, படத்தில் ஏகப்பட்டது வெறுப்பு காட்சியாக இருக்குது. டயலாக் சொல்லணும் பார்த்தீங்கன்னா வருட கொடூரமாக இருந்திருக்கோம். 7வது இடத்துல பார்க்க போகிறது இலவுக்கு என்னடி கோபம். கேட்கவே சீரியல் பெருமா இருக்குல்ல, படமும் அப்படிதான் இருந்திருக்கும். பட் என்ன பிரச்சனை, தலைவன் டூடுக்கு முன்னாடியே வந்து ஒரு கர்மம் பிடிச்ச கன்றாதி வந்து ட்ரை பண்ணி இருப்பாரு இந்த படத்து மூலியமா. அதான் டேரக்டர் வேற யாரும் இல்லை, நம்ம தலைவன் தனுஷ் தான். இந்த வருஷம் என்னன்னு தெரியல, தனுஷ் என்ன டைரக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு. ஃபுல்லா டைரக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி டைரக்ஷன்லயே கோட்டை விட்டுருக்காரு. இல்ல தேவதேவன் என்ன கதை இது, எவன் கொண்டு காடே தெரியல. ஹீரோ இருப்பாராமா, ஹீரோ லவ் பண்ணிருப்பாராமா. இன்னொரு பொண்ணுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு, அதே நேரத்துல ஹீரோயினுக்கு கல்யாணம் இருக்குமா, ஹீரோயினோட புருஷனுக்கு ஹீரோயின் மேல கண்டு. அஃப்கோர்ஸ் இருக்கதானே செய்யும். அது அவன் கூட போனாலும் பரவாயில்ல, நீ லவ் பண்ண பையனை தேடி வர போனாலும் போ, ஹெல்ப் பண்ற, ஆனா என் கூட இரு. இது என்ன கரும்பு பிடிச்ச கதரே தெரியலடா. இவன் தானே முதல் டூடு தெரிஞ்சு, ஓஜி டூடே வந்தாங்க. இவன் டூடு இல்ல, என்டிஆர். ஜப்பானிய படம் பார்க்கவும் தெரியும். லெஜெண்ட்ஸ் சொல்லிட்டோம், லெஜெண்ட்ஸ். இது என்டிஆர் கதையே தலைவன் அண்ணியே கொண்டு வந்துட்டான். அப்புறம் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு இருப்பான, 2 ஃப்ரெண்டு. முதல் ஃப்ரெண்டோட லவ்வரை 2வது ஃப்ரெண்டு லவ் பண்ணிட்டு இருப்பானாமா. முதல் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணுவானாமா, அந்த ஃப்ரெண்டோட லவ்வரை 2வது ஃப்ரெண்ட் லவ் பண்ணிட்டு இருப்பானாமா. இது எந்த வகையில் கதைக்கு போதுனே தெரியாது. முதல்ல எவனுமே லவ் பண்ண மாட்டான். இவன் லவ் பண்ண பொண்ணு அவன் லவ் பண்ணுவான், அவன் லவ் பண்ண பொண்ணு இவன் லவ் பண்ணுவான். கடைசியில் படம் முடிப்பாங்கன்னு பார்த்தா அங்கே ஒரு பிரேக் கூடி செகண்ட் பார்ட் போடுவாங்க பாருங்க. அங்கதான் ஒரு வெறுப்பு. அண்ணே ஃபீல் குட் போடுங்க ஆசைப்பட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்படி மாதிரி கதை எழுதி ஃபீல் பேட் பண்ண விஷயம் என்ன, நல்ல வேலை அண்ணன் நடிக்கல அந்த படத்தில். அதனால என்ன பண்ணியிருக்காரு, நாளைக்கெல்லாம் என்ன அக்கா பையன் சொந்தக்கார பையன் இருக்காண்டா, அவனை இறக்கி வரட்டாட்டு. ஏன் நாங்கள்லாம் வந்து அக்கா பையன் இன்ட்யூஸ் பண்ண கூடாதா? அது கூட டேலாக் வேற லெவலு. தலை எழுதிருக்கா போல. அண்டா நிறைய பிரியாணி இருந்தாலும் வயிறு நிறைய தான் சாப்பிட முடியும். அந்த வீட்டில் எவ்வளோ ரூம் இருந்தாலும் ஒரு ரூம் தான் தூக்க முடியும். என்னடா டைலாக் இது, என்னடா இது? அதுக்காக என்ன எல்லாரும் வச்சு எழுதுருவாங்களா? இல்லை வயிறு வந்துச்சு அந்த பின்ன கொட்டிடுவாங்களா? கண்டதான் சொல்றது என்ன டைலாக் இது? அதெல்லாம் டைலாக் மாடல சொல்லுவார். ஏன் நாங்கள்லாம் அந்த பிரியாணி வாங்கக்கூடாதா? நாங்கள்லாம் வந்து பங்களா வீடு கட்டக்கூடாதா? அதுதான் மேட்ரு போல. அண்ணா வந்து பங்களா வீடு கட்ட போய் கடன் அடைக்கிறதுக்காக தான் கண்ண படம் டைரக்ஷன் பண்ணி காசு சம்பாதிச்சிட்டு இருக்காரு போல. நல்ல வேலை படம் அடிச்சா எங்க படம் நம்ம மார்க்கெட் கம்மியா இருக்குமோ அப்படின்ட்டு தலைவர் டைரக்ஷன் வாங்கிட்டு போகுது. 6வது இடத்துல பார்க்க போறது ஃபீனிக்ஸ். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூர்யா சேதுபதியோட படம் ஆரம்பிச்சுலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் போட்டதுலேருந்து இந்த படம் பார்த்து ட்ரோல் மீட்டராக மாறிடுச்சு. எல்லாம் பார்த்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம சூர்யா சேதுபதி வந்து என்ன பேசாலும் சரி அதை ட்ரோல் மீட்டராக மாற்றி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தலைவனும் பல கண்ணால் அள்ளி விட்டுருந்தாரு. எடுத்தவொடனே அப்பா வேற நான் வேற அப்படின்ட்டு ஒரு உருட்டி அதுக்கு கலாய் வாங்கினாரு. அதுக்கப்புறம் வாழை வந்து மொபைல் கம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆடியோ காமிச்சு ஒரு வீடியோவோட பண்ணி அது ஒரு அது மீண்டும் மாறிடுச்சு. ப்ரோ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். ப்ரோ ஜஸ்ட் பை ஐஃபோன் இன் இஎம்ஐ. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து வரவேற்பு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. எல்லாம் பெய்டு ரிவ்யூஸ், பெய்டு காசு தான். யூடியூப்ல ரிவ்யூ பண்ணுறவங்களே காசு கொடுத்து ரிவ்யூ பண்ண வச்சுட்டாருங்க. படம் ரிவ்யூ அவனுமே படம் கதை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஆக்டிங் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குன்னு இருக்கானுங்க. அங்கே தெரிய வேணாம் ரெமும் போட்டாங்களா? அது ஆன்லைன் ரிவ்யூ மட்டும் சொல்லுங்க. எப்படி இருக்கு படம்? படம் அருமையா இருக்கு. படத்தை விடுங்க, ஆக்டிங் சூப்பருங்க. ஃபைட்லாம் எப்படி பண்ணிருக்காரு? அறிமுக நாயகன் ஆக்டிங் ஃபைட் பண்ற மாதிரியே இல்லைங்க. ட்ரெயின்டு ஹீரோ மாதிரி அடிக்கிறாருங்க, பயங்கரமா ஆக்ட் பண்றாருங்க. இவரு வருங்காலம் ஒரு தளபதியா மாறுவாருங்க. போதும், போட்டதுக்கு மட்டும் பேசு. இந்த மாதிரி வந்து வேற ஆன்லைன்ல மட்டும் கிடையாது, மீம் பேஜ் மட்டும் கிடையாது, பப்ளிக் ரிவ்யூ சொல்றவனுக்கே வந்து காசு கூட்டு வந்துட்டாங்க. அதுல ஒருத்தன் வந்து ஓவரா கூறான். இல்ல ஒரே ஆள் 2 தியேட்டர்ல அப்படியா? ப்ரொடியூசர் தான் சார் ஆள் கூட்டம் கம்மியா இருக்கு திரும்பி வாங்க சொன்னாரு. அது மட்டும் இல்ல, நீங்க நிக்கிறது நாங்க வந்துகிட்டே இருப்போம். ஒரே இடத்துல வந்து அங்க பாருங்க எப்படி அடிக்கிற பாருங்க, எனக்கு இந்த மாதிரி அப்பா வயலுக்கு அப்படின்லாம் வந்து கூவின்னு இருக்கியா? சேதுபதி என்ன உங்களுக்கு அப்படியே கடன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சரி கடனை கொடுக்குற வழியை பாருங்க. தலைவன் பாவங்க தன் ஹீரோ வச்ச ஓட மாட்டேதுனால தன் பையனை இறக்கி விட்டாரு ஹீரோவா. அப்புறம் என்னாச்சுன்னா அதுவும் ஓட போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் படத்துலயே இந்த அளவுக்கு ஆக்ஷனு ஓவர் சீனு ஓவர் பில்டப் போட்டு படத்தை ஓவரா இது பண்ணி படம் நக்கிட்டு போயிடுச்சு. 5ஆவதுல பார்க்க போறது அஞ்சான்.
ஏய் அது அஞ்சான் எப்பயோ ரிலீஸ் ஆச்சு, தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. அது ரீ-ரிலீஸ். சார் ரெண்டும் ஒரே மேலே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். மடியூஸ் சொல்கிறேன். 5ஆவதுல பார்க்க போகிறது ரெட்ரோ. நம்ம கார் சுப்பராஜோட படம் கெட்டப்லாம் செமையாக இருக்குது, வித்தியாசமாக போயிருக்காரு, படம் வேறு லெவலில் இருக்கும்ன்ட்டு படத்தை போயிட்டு உக்காந்தேன். அந்த நேரத்தில் தான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட படம் அதே தேட்டரில் போட்டிருந்தாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஏய் சூர்யா கம்பேக் கொடுக்க போகிறாரா, சிங்கம் அந்த படம் ஓட போகுது டூரிஸ்ட் ஃபேமிலியில் அப்படின்ட்டு உண்மையிலே மிசையில் சொல்லிட்டு தான் நான் தேட்டருக்குள்ளே போனேன். போனதுக்கப்புறம் தெரிஞ்சுது ரெட்ரோ எங்கேயும் ஓட விட்டாடுங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை எங்கேயோ கழிப்பு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்ட்டு. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம். நம்ம போன தேட்டரில் டூரிஸ்ட் ஃபேமிலி எங்கேயோ இருந்துச்சு, அப்புறம் பார்த்தா அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. காரணம் தலைவர்கிட்ட வந்து ரெட்ரோன்னு புது படம் எழுதி கொடுப்பா அப்படின்னு கேட்டா பழைய ரெட்ரோ கதையை எடுத்து வச்சிருக்காரு. இது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிப்பா நினைக்கிறேன். அது ரெண்டா பிரிச்சு இந்த அளவு ஜாக்கெட் இருப்பாங்க தெரியுமா டைலருக்கலாம், அந்த மாதிரி வந்து இதா இது ஜாக்கெட் குச்சிக்க, இதா ஜெட்டி குச்சிக்க அப்படின்ற மாதிரி இதா கட் இதா இது வந்து ஜீவன் டபுள்எக்ஸ் குச்சிக்க, இந்த அது ரெட்ரோ ஆடிட்டு தலைவன் கட் பண்ணி உள்ள விட்டாரு பொழுது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுமா இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டு போனீங்கல்ல ஒரு லவ் கதை மாதிரி, அப்படியே போயிருக்கலாம்ல. திடீர்னு மறுபடியும் வந்து இது வச்சிருக்கீங்க அது வச்சிருக்கீங்கன்ட்டு ஜீவன்டா கிளைமேக்ஸ் அழுகாட்சி படமா எடுத்து வச்சிருக்கீங்க. நியாயமா இது பேரு பாரிகள்லாம் கிடையாது, தாத்தா ஜடாமுடி. இங்க பாருங்க வயிற்றுல கூட வேல் இருக்கு. படம் ஆரம்பிச்சது ஒரே அளவு செய்தி, ஒரே அழுக. இதுக்காக நாங்கள் வந்தோம். ஒரு அயன் படம் மாதிரி ஒரு சாகசம், ஒரு ஃபன்னு ஜாலின்னு தான் நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு காப்பான் மாதிரி கொண்டு போயிருந்துருக்கலாம். சில விடுங்க, படத்துக்கு எதுக்கு ரெட்ரோன்னு பேர் வச்சிங்க அதை மட்டும் சொல்லுங்க, காம்ப்ரமைஸா போயிடலாம். தெரியல எதுக்குடா பகிட்டு தட்டின்ற மாதிரி, எதுக்குடா ரெட்ரோன்ற பேர் இந்த படத்துக்கு. பாட்டு எல்லாம் சூப்பரா இருக்கு. அது டேரக்டர் கையில இல்ல, அது நம்ம சடா பாட்டுக்கு வச்சேன். மட்டும் செம்மையா ஆடுனாங்க தேட்டர்ல எல்லாம். அப்புறம் தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் ஓடாது. அதுக்கப்புறம் தேட்டர் விட்டே ஓட்டாங்க. ரொம்ப ஓட்ட கிடைக்காதீங்க. படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நானும் ஒரு சூர்யா ஃபேன் தான், பட் எனக்கு அந்த படம் அந்த அளவுக்கு இல்லை. பட் ரிவ்யூவில் மட்டும் சரி ஓகே அது அடிக்கூடாதுன்னு ஓரளவுக்கு தெரியாது சொல்லியிருப்பேன். பட் படம் ஓரளவு வந்து படுத்துச்சு என்னன்றது. தாத்தா ஜடாமுடி உங்களை காப்பாற்ற வந்த த ஒன் தாத்தா. 4வது பார்க்க போறது மாமன் அண்ட் மதராசி. இந்த வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூரியன் நடிச்ச படம் தான் மாமன். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூரியன் இருக்கு ஹீரோ நடிச்சதுக்கும் ஓகே தான், நல்லா பக்கம் தான் இருக்கு. ஆனா கதை வயசா சில வருஷம் பாக்குறதுக்கு ஒரு கிரிஞ்சா தலைவலியா இருந்திருக்கும். குறிப்பால ஒருத்தன் ஒரு குட்டி ஒருத்தன் வருவான் பாருங்க, அவனை பார்க்கும் போதெல்லாம் கடுப்பு கையில கடுப்புமா வரும். மாமா கல்யாணம் நடக்கும் போது நான் தான் அத்தைக்கு தாலி கட்டுவேன்னு பிரச்சனை பண்ணுவான். அதுல விட்டா பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து பிரச்சனை பண்ணுவான். என்ன பேசிக்கிட்டு இருக்கே நீ? இல்ல மாமா கூட படுத்துங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல என்ன கொடுமைன்னா ஐசலட்சுமி மேல பாடி வச்சுக்கிட்டு தலைவன் வந்து அனிமன் கூட போகாம பப்ளுக்கு இப்ப சுத்திக்கிட்டு இருப்பாரு ஹீரோ. நானா மட்டும் இந்த பப்ளு தொப்புல குத்தி போறவா தள்ளி விட்டு லட்டா பூதியா பப்ளு தொப்புல குத்தி லட்ட பூதி ஆக்கிட்டு இருப்பேன். வசத்து கொடுத்தாலே ஒரு விட்டு அந்த பப்ளுவால வர பிரச்சனை படமே. அனிமன் போகும்போது கூட போக அடம் பிடிச்சிருக்கேன் பாருங்க. அதுக்கு வந்து பையனை தள்ள கொட்டி ஏதாவது பையனை ஏமாத்தி முட்டையை வாங்கி தரேன் வாப்பா அப்படின்னு கூட்டு போயதால பரவாயில்ல. அனிமனை கேன்சல் பண்ணிருப்பாங்க அந்த படத்துல. படம் ஸ்டார்டிங் இந்த பையன் பிறக்கிறதா இல்ல, அங்கேயே புரிஞ்சுக்கணும் உன் ஃபர்ஸ்ட் டே கெடுக்க ஒருத்த வந்திருக்காண்டி அப்படின்ட்டு. ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கே நீ? அடுத்த படத்துக்கு போலாம். எனக்கு ஆத்திரம் அடங்கலக்கா. அதே 4 இடத்துல பார்க்க போறதா மதராசி. மதராசி பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்கேனுக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும். முக்கியமா நம்ம ஏஆர் முருகதாஸ் கம்பேக்கா இருக்கும்னா இந்த படத்தெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் படத்துல ட்ரெய்லரும் டைட்டிலே வந்து நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ஈவன் தான் பாட்டு கூட மகராசி நம்ம முதராசி நம்ம பறக்கிட்டு பானிபூரி விற்கிற மாதிரி ஒரு பாட்டு படிச்சிருப்பாரு மணிருத்து. நல்லா தான் இருந்துச்சு. பிஜிஎம் என்ன அப்புறம் பிஜிஎம் அது அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. எஸ்கே ஃபேன் நீங்க சொல்லவே இல்லை. பராசதி போவீங்களா இல்ல ஜெகன் ஆகினா? இங்க மட்டும் வால் வருதா? எனக்கு பிடிச்ச படத்துக்கு நான் போறேன். அப்ப எஸ்கே சப்போர்ட் பண்றீங்க? என்ன வன்மம்? ஓகே அது இந்த பள்ளிசா வரலப்பா. ஏன் சாமி ஆளை கொடுங்க. படம் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை ஏஆர் முருகதாஸ் வந்து கஜினி படத்தையும் துப்பாக்கி படத்தையும் உள்டா அடிச்சு ஒரு துப்பாஜினி வச்சிருக்கிறது படத்தை. அதே மாதிரி துப்பாக்கி படம் இல்ல, துப்பாக்கி அவங்கிட்ட இருந்தா நான் தான் இல்ல டைலாக்லாம் உள்ள வச்சு படத்தை 4 அடிச்சிட்டாங்க. குறிப்பா இப்ப இருக்கிற பொலிட்டீஷியன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய சுப்பனமா இருக்கிறது என்ஐஏ தான். என்ஐஏ வந்து பல பேர் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, பயப்படுவாங்க. அந்த என்ஐஏ வந்து டம்மி ஆக்கி ஒரு பைத்தியக்காரன் வந்து காப்பாத்திட்டான், என்ஐஏ ஹெல்ப் பண்ணிட்டான், என்ஐஏ அசிங்கம் பார்த்துருப்பாங்க. இந்த படத்தை மூலியமா தெரிஞ்சு கவர்மெண்ட் இந்த படம் தலைப்படிக்கணும். எப்படி விட்டாலே தெரியல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா?
ஆக்சுவலி வித்யூ ஜமால்காகவே பார்க்கலாம். இன்ட்ரல் vlog முடிஞ்சு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது பேரு புல்லப்பா புஷப்பா, அந்த சீனுக்காகவே பார்க்கலாம். மேல அது கேமரா எங்கேயோ திரும்பும், சூப்பரா இருந்துச்சு. அது யூடியூப்ல கட் பண்ணி போடுவாங்களா, அது தியேட்டருக்கு போனோம். என்னடா சொல்றாங்க? ஐயோ விஜய் ஜமால் பண்ணா தலைவன் ஹாய் பையர் பார்த்தல மொட்டெல்லாம் அடிச்சுட்டு பாக்கவே தலைவனா யாரே தெரியலன்ற மாதிரி பேசும்போதே கட் பண்ணி விட்டுருவேன். சரி ஓகே ஓகே சாரி. அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா. மூன்றாவது பார்க்க போறது கூலி அண்ட் குட் பேட் அக்லி. இன்னும் ஒரு 2 பெரிய ஸ்டார் பட்டு உள்ள வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, விமர்சன ரீதியா வந்து இந்த படங்கள் அடிவாங்கின படங்கள் தான். இன்னும் கலெக்ஷனா தூக்கிட்டு வந்தாலுமே படத்துல விமர்சன ரீதியா 2 படம் அடிவாங்கின படம் தான். குறிப்பா சொல்லலாம் கூலி படத்துல வந்து நம்ம லோக்கி அண்ணா வந்து இந்த படத்துக்காக கொடுக்காத பில்டப்பே இல்லை. 200 ரூபாய் கொடுத்து படத்துக்கு வராங்களே, அந்த ஒரு டிக்கெட்டுக்காக நான் படம் எடுத்து வச்சிருக்கேன்டா வந்து பாருங்களா அப்படின்ட்டு தலைவர் வந்து வீரவாசனம் பேசுறாரு. கடைசியில படம் வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல, படம் நல்லாவும் நிறைய பேர் நல்லா கை ஊத்திட்டாங்க. அப்புறம் வந்து உங்க இஷ்டத்துல பாடுக்க முடியாது, நான் படம் வந்து பார்க்கணும் தான் வேலை, புரியுதா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது வேற வாய், இது நார வாய். இது என்ன கொடுமைனா, இதுக்கப்புறம் தலைவன் லைன் அப் வச்சிருந்தா அப்படி அமீர் கானோட ஒரு படம், ஷாருக் கான் கூட ஒரு படம் ஃபீலிங் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கைதி 2 பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து வேற பெரிய பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த படம் ஓடாதனால அப்படியே கிளப்ல போட்டீங்க எல்லாத்தையும் தூக்கி. தலைவனையும் பார்த்து என்ன பண்ணுறான்னு தலைவனுக்கே தெரியல. அடுத்த வருஷம் தான் வந்து பென்ஸ் வருதான். பென்ஸ் எல்லாம் கூட்டிச்சுன்னா அடுத்து ஆடி, BMW, போர்ஷே இது மாதிரிலாம் வரும், வேற எல்லாம் வரும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. இந்த படம் கதை பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் நான் நினைச்சது ஒரு ஆக்ஷன் டான்ஸாக இருக்கும், பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் படத்தில் கடைசியில் பொனகடிக்கிற மிஷின் வச்சு படம் முடிச்சிட்டானுங்க. பொனகடிக்கிற மிஷின் தான் கதைன்ற மாதிரி கதையை கொண்டு போய் தேவலாம் கதை எங்கெங்கயோ கதை முடிச்சிட்டானுங்க. படத்து நல்லா இருந்தது, அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் மட்டும்தான். ஒன்று அதை முன்னாடி வச்சுருக்கணும், இல்லை அதே படம் ஆகி இருந்திருக்கணும். படம் முடியும் போது போட்டு காமிச்சிட்டு படத்தை மொக்க அடிச்சிட்டாங்க. குறிப்பாக நம்ம அமீர் கான் தான், அமீர் கான் வராரு, கெத்து காட்ட போறாரு அப்படின்ட்டு இருந்தாங்க. இதை வந்து நம்ம லோக்கி என்ன அவர் வந்து சும்மா கேப்பே மட்டும் இல்லைங்க, படம் ஃபுல்லாக ஒரு போர்ஷன் வருங்க அப்படிலாம் சொல்லி இருந்தாரு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் படம் ஃபுல்லா வருவார் போல அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா தலைவன் வந்து மாஸ்க் காட்டுவாருன்னு பார்த்தா பீடி வச்சுட்டு இருக்காரு. பீடி இருக்கா கடைசியில மீன்லாம் வேற லெவலு. நான் எப்படி இருக்கீங்க அண்ணா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு படத்துல வந்து பயங்கரமான கலாய்கள் இருந்தது. படத்துல என்ன சொன்னாங்க யாருக்காவது தெரியுமா? சொல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி பார்த்தீங்க அப்படின்னா படம் ஃபுல்லாக AK ஃபேன்ஸ் மட்டுமே, AK தான் நாடி நரம்பு ரத்தம் சதையெல்லாம் AK ஃபேன்ஸ் மட்டுமே பாடுகிறேன்ட்டு படத்தில் கதையும் இல்லாமல் திரைக்கதையும் இல்லாமல் இஷ்டத்துக்கு தலைவன் எடுத்த படம் தான் குட் பேட் அக்லி. பட் பாருங்களேன், அடுத்த படமும் கிடைச்சிருக்கு தலைவனுக்கு. ஆமா, அடுத்த AK படம் வருதா? ஆனா எங்களுக்கு இதுதான் லாஸ்ட் படம். திரையரங்கம் சிரிக்கிற அழுகிற அப்படி சீக்கிரமா உங்களுக்கு தெரியுது. ஒரு படம் தான் தலைவன் நினச்சிருக்கான் போல. இதுமே அடுத்த படம் வந்து மார்க் ஆண்டனி, அந்த படத்துல வந்து இந்த பழைய பாட்டை திரும்ப போடுறது, ரெட்ரோ வைப் கொடுக்கறது, இதெல்லாம் பயங்கரமா ஹிட்டாக நினைச்சுதான் தலைவன் வந்து படம் ஃபுல்லா ஒரே பழைய பாட்டா இறக்கி இருப்பாரு. படத்துல மியூசிக் ரைட்டர் நம்ம ஜிவி தான். ஆனா வந்து நிறைய பாட்டு போட்டது நம்ம இளையராஜா. இந்த மாதிரி இளையராஜா கிட்ட இருந்து பல பாட்டுகளை எடுத்து உள்ள விட்டு கடைசியில காண்டாகி காப்பி சைக்கிள் மாதிரி நோட்டீஸ் கொடுத்து கடைசியில பாட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் வந்து இதை போட்டாங்க. இது நெட்ஃபிளிக்ஸ்ல நாசமா போயிருவீங்கடா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் வெர்ஷன், இப்போ வந்து வேற ரிமூவ் பண்ண தான் உள்ள இருக்குது. மியூசிக்கும் அந்த பாட்டுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. படத்துல கதையே இல்லாம சும்மா அங்க மாஸ் ஃபோன் பண்ண வச்சிட்டோம்னா படத்துல ஒரு உப்பை தீரலாம் நினைச்சிட்டாங்க போல. அது AK ஃபேன்ஸை தாண்டி வேற யாருமே படம் சாட்டிஸ்ஃபை பண்ணல. தலைதான் அமுகு டுமுகு அமால் டுமால் தான். இரண்டாவது பார்க்க போறது தக் லைஃப். இந்த வருஷம் பெரிய ஹீரோ படங்கள் எதுவுமே வந்து பெரிய சொதிக்கலைங்க. குறிப்பா நம்ம உலகநாயகி ரொம்ப வருஷம் கழிச்சு மணி மாமாவும் நம்ம உலகநாயகனும் ஒண்ணு சேர்றாங்க, படம் எடுக்க போறாங்க. இது ஒரு நாயகன் மாதிரி வரப்போகுது, இது 100 நாயகனுக்கு சமம்ன்ற மாதிரி வந்து பயங்கர பில்டப் பண்ணி சேர படம் தான் வந்து இந்த தக் லைஃப். ஆண்டர் வந்து எல்லாத்தையும் குறி இருப்பாரு. அந்த மாதிரி இந்த படத்தோட குறியிட பாபராசன் படத்துல வச்சிருந்திருப்பாரு. தகுனா சல்லி பையன் எப்ப பாரு பொம்பளை பிள்ளைகள் பின்னாடியே. அதை பார்த்தாலும் உஷாரா இருந்திருக்க வேண்டாமா? ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு அதுவும் பொன்னாடியோட போய் உட்காந்து பார்த்துட்டு கடுப்பாய் வந்தவன் தான். கேங்ஸ்டர்னா வந்து வேற ஏதாவது கேங்க ஃபாலோ பண்ணுவாங்க, வேற கேங் காலி பண்ணுவாங்க. ஒரு டானா மேல வருவாங்கன்னு பார்த்தா திரிசா அதை வச்சிருந்தா அதான் கதையா இருக்குது. முதல்ல ஆண்டர் வச்சிருந்திருப்பாரு, அப்புறம் நம்ம சிம்பு வச்சிருப்பாரு. கடைசியாக யாருக்கெல்லாம் மேல போயிடும். அப்பாடி அவனுக்கும் கிடைக்கல. இதுல வேற இந்த மாதிரி தலைவனோட பேர் உலகநாயகன். உலகம்லாம் வந்து இதாகி போச்சு. அடுத்து உலகத்துல வெளியே போனோம்னா விண்வெளி தான். சில விண்வெளி நாயகன் பேர் வச்சிருவோம் அப்படின்னு விண்வெளி நாயகன் வச்சிருந்தாங்க. நான் நினைச்சேன் ஸ்பேஸ் மாதிரி கதை போகும்போது நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பாட்டையாவது ஒரு ஸ்பேஸ் லெவலுக்கு வந்து ஒரு கதையை எழுதி இல்லை ஒரு ஆக்ஷன் சீன் எழுதி அதில் கொடுப்பான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா தலைவன் புல்வெளியில ஒன்றுக்கடிக்கு போயிட்டு இருக்கான். அதே இடத்துல போடுறாங்க அந்த பாட்டை விண்வெளி நாயகா அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போது அது பாருங்க ஒரு சிரிப்பு. கடைசியில இது திருவள்ளுவர் கெட்டப்பு கூட அந்த பாட்டை போட்டிங்க அப்படின்ட்டு வருத்தப்படுறதுல சீக்கிரம் எனக்கே தெரியல. இதுல வேற இன்டர்வல் சீன்லாம் விவேகம்ல இருந்து ஆட்டையை போட்டு விவேகம் மாதிரி சீன் வச்சிருப்பாங்க.
முதலாவது இடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹானரபிள் மென்ஷன். ஹானரபிள் மென்ஷனில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்குறது இட்லி கடை. தனுஷ் அண்ணன் வந்து இந்த வருஷத்தில் 2 படம் ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு. 2 படமே கொளாரி. குறிப்பாக இந்த படத்தில் ராஜ்கிட்ட கூட்டு வந்து அப்படிக்க வச்சிருப்பாரு. கேரக்டரை பார்க்கும் போது அவன் காண்டாகும். உள்ளூரில் கையில் ஆட்டிட்டு இருந்தா கை வலிக்கும். சரி கிரைண்டர் வாங்கி தரேன் அப்படின்னா தலை வாண்டுற அப்படி. சரி பிரான்ச்சைஸை போட்டு பிசினஸ் பெருசாக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீ வேற பேரை வச்சுக்க, என் பேர் இருக்கிறத நாம தான் இட்லி சுடுவேன் அப்படின்ட்டு அறிவுபூர்வமா பேசி காண்டிய திருப்பாரு நம்ம சிவனேசன். சரிடா உள்ளூர் தான் குப்பை கொட்ட முடியாது, வெளியூருக்கு போய் வெளிநாட்டுல பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு KFC ஓனருக்கு டூப் போட்ட சத்யராஜ் பண்ண உசார் பண்ணி ஒரு பெரிய கம்பெனி ஓனரா எல்லாம் அப்படின்னு உட்காரும் பொழுது ஊருக்குலாம் வரமாட்டேன் நெக்லாம் பேசி மண்டையை போட்டிருப்போம் அந்த கிழமை. கடைசியில தலைவனை பிரெயின் வாஷ் பண்ணி உருப்படாம எப்படி ஆக்கினாங்கன்றதான் படத்துல கதையே. இதை வேற மக்களுக்கு குழந்தைகிட்டு இருக்காங்க. இது எப்படி குட் தெரியுமா, நான் எப்படி நாசமா போடணும், அந்த மாதிரி ஹீரோ நாசமா போயிட்டாரு, எப்படி என்ன பார்த்தா மாதிரி இருக்கு அப்படின்ட்டு படம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோ கொஞ்சமாவது பாருங்க, என்ன அடிக்க ஃபீல் குட் படம் தான் எல்லாரும் சொல்ல அப்படி சொல்ல வர கருத்து எப்படி இருக்கிறத யோசிக்க. இது பார்த்தா பொட்டியா இருந்தாங்க சில பேர். மற்றபடி படம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு ஃபீல் குட்டி நம்பி பார்த்தா ஓகே. அதை நீங்க இது ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டா முன்ன மாதிரி ஜோக்கர் எவனும் இல்லை. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. முதலாவது இதில் பார்க்க போறது இதுதான் சரி. இந்த படம் வந்து பல பேருக்கு தெரியாது, பட் இந்த பாட்டை மட்டும் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து கிறிஸ்டோபர் கண்ணாடி போட்ட மாதிரி இருந்திருப்பாங்க இந்த படம் ஹீரோயின். கிறிஸ்டோபர் கண்ணாடி தான் போட்டிருப்பான். சரி ஓகே, கிறிஸ்டோபருக்கு பொம்பளசம் போட்ட மாதிரி இருந்திருப்பாங்க இந்த ஹீரோயின். அவன் லேடி கெட்டப்ல தான் வந்து கொலை பண்ணுவான். நீ படம் பாத்தியா இல்லையா? அப்ப கிறிஸ்டோபர் இவதானா? ஐயா வைகோ ஐயா, ராகராஜன் வந்திருக்கிறான்ற மாதிரி கிறிஸ்டோபர் இறங்கி வந்த மாதிரி இருந்திருப்பாங்க ஹீரோயின் பார்க்கறதுக்கு. படத்துல கதை பார்த்தீங்கன்னா வந்து பணம் வந்துகிட்டு இருக்கிற ஹீரோ. பணம் மட்டும் முக்கியம் இல்லைங்க, மனமும் முக்கியம்ட்டு இந்த அழகு பழைய கதையை எடுத்துட்டு வந்து சொல்றதா அந்த படத்துல கதை. ஐ காட் இட். ஸ்ரீகாந்த் கூட வேற அதே படம் தான். சில பேர் சொல்லுவாங்க என்ன மியூசிக் போட்டிருக்கா, இளையராஜா மட்டும் போட்டிருந்தா அந்த படம் என்ன பாட்டு என்னமா இருந்துக்கும் தெரியுமா அப்படின்ட்டு படம் சொல்லுவாங்க. இந்த பாட்டே அப்படி சொல்லுவாங்க. ஆனா படத்துக்கு பாட்டு பார்த்து இளையராஜா தான். இளையராஜா கிட்ட இருந்து பாட்டை சுட்டு போட்டா தானே காப்பீஸ் கொடுப்பீங்க, அவரே போட வச்சா அப்படி ட்ரிக்ஸா யோசிச்சிருக்காங்க போல. இப்பதான் புரியுதான். ஆக்சுவலி நான் யோசிச்சேன் ஒரு காலத்துல ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ அப்படின்னு சுத்தி தலைவனை கூப்பிட்டு வந்து என்னடா இப்படி அடிக்க வச்சிருக்கீங்க அடிக்கும் போது தெரிஞ்சது தலைவன் கையெழுத்து போட போது கிசா எடுத்திருக்காரு அடிட்டு. கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி நடந்து போறீங்க, என்ன தம்பி எதுவும் பிரச்சனையா? போதையில் இருக்கியா? இந்த பாட்டை நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு மாதிரி. அந்த ஹீரோயின் நிறைய இந்த யூடியூப் சேனல்லாம் வந்து கூட பாட்டுலாம் பண்ணாங்க. பாடிட்டு இல்லை நான் பேஸ் வாய்ஸ் வேணாம், நான் நல்ல வாய்ஸ்லேயே பாடுறேன். இப்போதான் ஓ இவங்க அப்படியா அப்படி தோணுச்சு. நம்ம லெஜண்ட் சரவணா தெரியுமா, அவங்களுக்கே சவால் கொடுக்கறது தான் இவங்க. எனக்கு தெரிஞ்சு இது 10,000 ஸ்டுடியோ போகிறேன். அவங்க எல்லாம் நடிக்க வரக்கூடாதா? ஏன் நாங்களாம் நடிக்க கூடாதா? ஏன் நாங்கள்லாம் பணம் செலவு பண்ணக்கூடாதா? சாரிக்கா சாரி, தனி வீடு வந்து தனியாக பார்த்துருக்கா. பாய்க்கா. ஓகே சோல்ஜர்ஸ், இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட தமிழ் படங்கள் வந்து மொக்க வாங்கியிருக்கோம். அதெல்லாம் சொன்னால் அதுவே ஒரு படம் மாதிரி பெருசாக போயிடும். ஓகேவா? ஸோ இப்போதைய ஒரு பெருசாக நினைக்கிறேன், இதையே கட் பண்ணிக்கிறேன். இது இந்த வருஷத்தோட மொக்கை படங்கள். 2026 வேறு நல்ல படம் வந்துச்சு அப்படின்னா 2026 பெஸ்ட் மூவிஸாக 2026 அப்படின்னு போடுவேன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வருஷத்துல மொக்கப்படுத்தாதீங்க ப்ளீஸியா. ஓகே லைக் பண்ணுங்கள், பதில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். ஓட்ரேன் பாய்.